சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 22ஆம் சங்கீதம் 5வது வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆமேன். அதாவது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் செய்கிற ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 2 காரியம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அடுத்ததாக அவருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதை ஒரு நாளும் தேவன் விரும்பாத தேவனாய் இருக்கிறார். இப்போ நமக்கே பிள்ளைகள் இருந்தார்களானால் நம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நிற்பதை நாம் விரும்புவோமா? விரும்பவே மாட்டோம். அதே போலதான் தேவனும் நாம் வெட்கப்பட்டு போகிறதை விரும்பாத தேவனாய் இருக்கிறார். பாருங்களேன், நீங்கள் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க, எதிர்மறையான சூழ்நிலை, பாதகமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலிருந்து நான் தப்புவிக்கப்பட வேண்டும், இந்த சூழ்நிலையிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். அவர் சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து விடுவிக்கிறவர் மாத்திரம் அல்ல, தப்பு வைக்கிறவர் மாத்திரம் அல்ல. உங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளே உங்களை வைத்து கொண்டே தேவன் என்ன செய்ய முடியும்? உங்களை விடுவித்து, உங்களை தப்புவித்து, அழகாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் உங்களை நடத்த முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தானியேலுக்கு பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்தது. தானியேலை சிங்க கெபிக்குள்ளே ரொம்ப பிளான் பண்ணி என்ன செய்தாங்க? போட்டு விட்டார்கள். அப்போ ஒரு மீள முடியாத ஒரு சூழ்நிலை, தப்பு வைக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தானியேல் கடந்து போய்விட்டார். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட தானியேல் யாரை நோக்கி கூப்பிட்டார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்ககிட்ட தேவன் எதிர்பார்க்கிறது, நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அந்த சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தர் கடந்து வந்து விடுவார். ஆமென். அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து தப்புவிக்கவும் தேவனால முடியும். அதே நேரத்தில் தானியேலை தப்புவித்தது போல அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக தேவனே கடந்து வந்து விடுவார். நீங்க நோக்கி கூப்பிடும் போது அந்த சூழ்நிலைக்குள்ள கர்த்தரே கடந்து வருவார். தானியேலுக்கு கடந்து வந்தது போல கடந்து வந்து என்ன செய்தார்? சூழ்நிலை ஏதாவது மாற்றினாரா? சூழ்நிலை அப்படியே தான் இருந்தது. ஆனா அந்த சூழ்நிலைக்குள்ள இருந்த நபர்களை தேவன் தொட்டார். அப்படிதானே? சிங்கம் இருந்தது, அந்த சூழ்நிலைக்குள்ளாக சிங்கங்கள் இருந்தது. தேவன் வந்தார், சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார், அழகாய் தானியேலை தப்புவித்தார். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க சூழ்நிலைகளுக்குள்ளாக தேவன் கடந்து வந்து சூழ்நிலைக்குள்ளாக காணப்படுகிற அந்த காரியங்களையும் அந்த நபர்களையும் தேவன் தொடுவார். அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து உங்களை அருமையாய் தானியேலை தப்புவித்தது போல தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா அதே சூழ்நிலைக்குள்ளாக தான் தேவன் தானியேலுக்கு கடந்து வந்து தானியேல் அந்த இடத்துல வெட்கப்பட்டு போக விடாமல் பாதுகாத்தார். ஆமேன். பாருங்களேன், அந்த ராஜா வந்து கேட்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதித்த உன்னுடைய தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு சொல்லி ராஜா நம்பிக்கையோடு கேட்கிறார். இங்கு தேவனையே நம்பி தேவனை நோக்கி கூப்பிட்டு காத்திருந்த தானியேலும் என்ன பதில் சொல்லுகிறார்? ஆம், என்னுடைய தேவன் என்னை தப்புவித்தார் என்று சொல்லுகிற ஒரு சாட்சியை நாம் அந்த இடத்துல கேட்க முடியும். அதனால கர்த்தரை நோக்கி உங்கள் சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் கூப்பிடுங்க. அவர் உங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து வருவார். அந்த எதிர்மறையான சூழ்நிலைகளுக்குள்ளாக, அந்த பாதகமான சூழ்நிலைக்குள்ளாக, நீங்கள் விடுவிக்கப்பட முடியாமல் நின்று கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைக்குள்ளாக, தப்புவிக்கப்பட முடியாமல் நின்று கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தர் கடந்து வருவார். கர்த்தர் கடந்து வரும்போது அவருடைய மகிமையோடு கடந்து வருவார். அவருடைய வல்லமையோடு கடந்து வருவார். வல்லமையோடு கடந்து வந்து அவருடைய வல்லமையான கிரியைகளை அந்த எதிர்மறையான சூழ்நிலையின் மத்தியில், அந்த தப்புவிக்கப்பட முடியாத சூழ்நிலை மத்தியில் அவர் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுகிற அந்த காரியத்தில் தேவன் என்ன செய்ய போகிறார்? அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற உங்களை தப்புவிக்க போகிறார். அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தையும் செய்ய போகிறார். அவரையே நம்பி அந்த சூழ்நிலைக்குள்ளாக அமர்ந்திருக்கிற உங்களை வெட்கப்பட்டு போக விடாமல் தேவன் என்ன செய்வார்? பாதுகாத்து அன்றைக்கு தானியேலுடைய தலையை அந்த தேசத்தில் உயர்த்தினது போல ராஜாவுக்கு முன்பதாக உயர்த்தினார். கர்த்தருடைய நாமம் ராஜாவுக்கு முன்பதாக உயர்த்தப்பட்டது. அந்த தேசத்து கொடிகளுக்கு முன்பதாக உயர்த்தப்பட்டது. ஏன்? தானியேலை கெபிக்குள்ள போட்ட அந்த துன்மார்க்கருக்கு முன்பதாகவும் தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டது. அதே போல தேவன் உங்களுக்கும் செய்து உங்களை வெட்கப்பட்டு போக விடாமல் உங்கள் தலைகளை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் இப்பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை இந்த சூழ்நிலைக்குள்ளாக நீர் கடந்து வருவீராக
விடுவிப்பீராக அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு அவரை நம்பி நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்கன்னா அந்த சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தர் வல்லமையோடும் மகிமையோடும் கடந்து வந்து தானியேலுக்கு அன்றைக்கு செய்த அதே அற்புதங்களை உங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து வந்து செய்து உங்களை வெட்கப்பட்டு போக விடாமல் பாதுகாத்து தேவனுடைய நாமத்தை உங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார், உங்களை தப்புவிப்பார், விடுவிப்பார், நடத்துவார். ஆமென். நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றியப்பா. இந்த வார்த்தைகளின்படியே நீர் கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக நீர் மகிமையோடும் வல்லமையோடும் கடந்து வந்து எங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வெட்கப்பட்டு போகாமல் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட பாதகமான எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியில் தப்புவிக்கப்பட முடியாத, விடுவிக்கப்பட முடியாத சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவரே இயேசப்பா இருந்ததை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளுக்குள்ளாகவும் கர்த்தர் மகிமையோடும் வல்லமையோடும் கடந்து வந்து பிள்ளைகளை இப்பொழுதே நீர் தப்புவித்து விடுவிப்பீராக தகப்பனே. தானியேலுக்கு செய்த அற்புதம் இப்பொழுதே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடப்பதாக என்று நான் செபிக்கிறேன். பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாமல் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாமல் கர்த்தருடைய நாமம் மகிமையாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உயர்த்தப்பட நான் செபிக்கிறேன். நீர் அப்படி செய்து முடிக்கிற உம்முடைய காரியங்களுக்காய் கிரியைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.